ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். ஸோ நமக்கு டெட்டு எக்ஸாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நடந்து முடிஞ்சுது. ஸோ அடுத்து இப்போ ஸ்பெஷல் டெஸ்ட்டு நம்ம நடந்துகிட்ருக்கு. அதாவது டெட்டுக்கு அப்படின்னு ஸ்பெஷல் டெஸ்ட்டுக்கான ஸ்பெஷல் டெட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இது நடந்துகிட்ருக்கு. இப்போ அப்ளிகேஷன் போய் ஸோ அதுக்கான ப்ராசஸும் வந்து போயிட்டுருக்குது. ஸோ இது வந்துட்டு டீச்சராக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம வந்து தெளிவாக வந்து சொல்லியிருந்தோம். ஓகே, அடுத்த டெட்டு 2 டெட்டு வந்து நமக்கு வர இருக்குது. வருங்காலத்தில் வந்துட்டு 2 டெட்டு வந்து நமக்கு வர போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கு முன்னாடி கட் ஆஃப், அதாவது நம்மளுடைய எலிஜிபிலிட்டிக்கான மார்க்ஸ் வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க. அதையும் நம்ம நிறையா இடத்துல நிறையா வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நிறைய பேர் நிறைய கமெண்ட்டில் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சார் யூஜிடிஆர்பிக்கு நிறையா வியூஸ் வந்து போயிருந்தது. நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பியை பற்றி அதோடைய சிலபஸ் எங்கே சார் படிக்கிறது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இந்த டெட் எக்ஸாம் எழுதலாமா அப்படின்றத நான் திரும்பி கேட்டிருந்தீங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திடுறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த டெட்டு எழுதுறவங்களுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்றதையும் நான் வந்து தெளிவாக சொல்லியிருந்தேன். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? அடுத்த டெட்டு எழுதுறவங்க எல்லா பேருமே வந்து எழுதிக்கலாம். எல்லா பேருமே மீன்ஸ் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம சாதாரணமாக வந்து யூஜி முடிச்சுட்டு ஒரு பிஎட் வந்து படிச்சிருப்போம். இப்போ பிஎட்டோ இல்லை பிஎஸ்சி பிஎட்டோ வந்து முடிச்சிருப்போம். ஸோ அவங்க எல்லா பேருமே அடுத்து வர, அதாவது காமன் டெட் இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லா பேருமே எலிஜிபிளுங்க. இப்போ இருக்கக்கூடிய ஸ்பெஷல் டெட்டுக்கு வந்துட்டு இப்போ ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அரசு பள்ளிகள்லையோ இல்லை அரசு அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிகள்லையோ இல்லை சில தனியார் பள்ளிகள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா சில அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பள்ளிகளில் நமக்கு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு இந்த இருக்கக்கூடிய இப்போ நடக்கக்கூடிய ஸ்பெஷல் டெட்டு, சரிங்களா, அவங்க அப்ளை பண்ணி எழுத போகிறாங்க. சரிங்களா? வரக்கூடிய டெட்டில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ நம்ம நார்மலாக எல்லா பேருமே காமனாக வந்து எல்லா பேருமே எழுதிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ அதை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த டெட்டுக்கு வந்து படிக்க இப்போயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் டீச்சர் தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப கம்மியான சிலபஸ் தான், ஈஸியாகவும் இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. அதுவும் இல்லாமல் நம்ம கட் ஆஃப்லாம் கம்மி பண்ணியிருக்கிறது, அதாவது கட் ஆஃப் மீன்ஸ் என்ன, மார்க்ஸ்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா என்னது ரொம்ப நமக்கு நல்லது தான். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ யூஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும், யூஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும், அதுக்கான சிலபஸ் என்ன சார் அப்படின்றதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பியுடைய நம்ம வெப்சைட்டில் தான் வந்து இருக்கிறோம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நமக்கு நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்களாலேயும் நமக்கு என்னென்ன நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நம்ம இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு பாருங்கள். ஸோ டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, 2026 பேப்பர் 1 நோட்டிஃபிகேஷன் வந்து 13ஆம் தேதி விட்டாங்க. லாஸ்ட் டேட் என்னைக்கு எண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10/4/2026 வரைக்கும் என்ன பண்ணுது, ஸோ அது வந்துட்டு இருக்குது. ஸோ நமக்கு எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா 4/7/2026 பேப்பர் 1க்கு, 5/7/2026 பேப்பர் 2க்கும் நடக்கிறதுன்றது விஷயத்தை நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். நீங்களே என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து நீங்களே பார்த்துக்கலாம். சரிங்களா? வெப்சைட்டில் டிஆர்பி நீங்கள் போட்டீங்களாமோ இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். அப்ளை நோட்டிஃபிகேஷன் ஆன்லைனுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா ஸோ அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் டீச்சராக இருக்கீங்க பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், டவுன்லோடு ஹால் டிக்கெட். நீங்கள் நியூ அப்படின்னாலே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் உங்கள் ஐடி இது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஏதாவது ஹால் டிக்கெட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்துட்டு அதை வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? அதை வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ அடுத்து பாருங்கள், நான் வேறு எதுவுமே புதுசாக நான் உங்களுக்கு எதுவும் சொல்லலை. இதிலே பாருங்கள், ஃபர்கெட் யூசர் ஐடி, ஹவு டு அப்ளை, அதுக்கடுத்து டவுன்லோடு டெட் இப்போ பாஸ் பண்ணாங்க இல்லையா 2025, ஸோ அவங்களுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது, நீங்கள் எல்லாருக்குமே இருந்திருக்குங்க. பாருங்கள், எக்ஸாமினேஷன் அப்படின்ற இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொன்றுமே வந்து ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நமக்கு நம்மளுடைய டிஆர்பியோடைய ஆனுவல் பிளானர் படி நமக்கு யூஜி டிஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதாவது அடுத்த மாதத்தில், சரிங்களா, மார்ச் ஏப்ரலில் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து நமக்கு வந்து நம்முடைய ஆனுவல் பிளானில் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படி தானே? அப்போ எப்போ சார் வரும், நமக்கு மார்ச் நெருக்கி வந்துருச்சு, இப்போ எப்போ சார் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்போ வரும் அப்படின்னு கேட்டுட்ருவீங்க. நமக்கு வந்துட்டு இந்த மாதம் கடைசியில் அல்லது ஏப்ரலில் ஒன்று கால்ஃபர் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா நமக்கு வந்துட்டு எலெக்ஷன் வர்றதுனால எலெக்ஷன் தாண்டி கால்ஃபர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2 வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா?
நமக்கு வந்துட்டு யூஜிடிஆர்பி இப்போ நீங்கள் மார்ச் ஏப்ரலில் வந்து போட்டாங்க அப்படின்னா ஓகே. இல்லை அப்படின்னா எலெக்ஷன் தாண்டி வந்து நமக்கு என்ன பண்ணோம், ஸோ கண்டிப்பாக வரும் அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிற வேண்டியதான். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து முக்கியமான விஷயம், நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தாலும் நமக்கு ப்ரெஷர் தான். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுங்க, ஸோ கண்டிப்பாக கம்பல்சரி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அதுதான் சார் எங்களுக்கு அந்த படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றது ஓகே, என்ன படிக்கிறது அப்படின்றது தான் சார் தெரியல. சரிங்களா? ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வரலாம், இப்போ வரலாம், இல்லாட்டி என்ன செய்யலாம், எலெக்ஷனுக்கு அடுத்து வந்து வரலாம். ஸோ அந்த கொஷின் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான பதில் நான் சொல்லிட்டேன். சரிங்களா? ஒரு அதுக்கு மீறி தள்ளி போச்சுன்னா ஒரு 2 மாதம் தள்ளி போகும், ஜஸ்ட் அவ்வளோதான். ஏன்னா எலெக்ஷன் இருக்கிறதுனால எலெக்ஷன் டியூட்டிக்கு வந்துட்டு யார் போவாங்க, டீச்சர்ஸ் தான் போவாங்க. சார் நோட்டிஃபிகேஷன் வருவதுக்கும் டீச்சர்ஸ் எலெக்ஷனுக்கு போகிறதுக்கும் என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கொஷின் எடுக்கிற வேலைகள், ஸோ மற்றபடியான வேலைகள்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டாங்கன்னா அதுக்கான டேட்டு வந்துட்டு என்ன பண்ணிடும், எக்ஸாமுக்கான கொஷின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். அதனால நிறைய வேலைகள் இருக்கும், அதனால தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக மொத்தம் இப்போதைக்கு சிலபஸ் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போதைக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வராது போலையா சார்? கண்டிப்பாக வரும், ஆனால் தள்ளி போகும். சரிங்களா? ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இதில் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் இப்போ ரீசெண்டாக என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ ஸோ அது ஃபுல்லாமே என்ன பண்ணியிருக்கோம், ஸோ இதில் ஃபுல்லாக வந்துடும். சரிங்களா? இந்த பாருங்கள், ப்ரெஸ் நியூஸ் ஃபார் ரிவைஸ்டு ஸ்கெடியூல் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்டர்வியூ, அது ஒவ்வொன்றா அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? எல்லாமேவா இதில் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம டேரெக்டாக போயிடுவோம். நோட்டிஃபிகேஷன் விடலை, நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் சுவாலஜி, சாரி பயாலஜி மீன்ஸ் பாட்டனி, சுவாலஜி, ஸோ சயின்ஸ் டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் டெட்டு 2ல் வந்து பேப்பர் 2ல் வந்து பாஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி எழுதுறதுக்கான எலிஜிபிள் இருக்குது. மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஏ அண்டு பிஎட் முடிச்சிருப்பீங்க. அவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இவங்க எல்லாமேவும் பேப்பர் 2 பாஸ் பண்ணிட்டு யூஜிடிஆர்பிக்கு அவங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷு, ஸோ இந்த மாதிரி பிஏ ரிலேட்டடாக வரக்கூடிய கொஷின்ஸ் பிஏ ரிலேட்டடாக வரக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களும் யூஜிடிஆர்பிக்கு வந்து எலிஜிபிள். பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்க. பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எஸ்ஜிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெட்டு 1 பாஸ் பண்ணவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எஸ்ஜிடி எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. ஸோ இது வந்து யூஜிடிஆர்பிக்கு கீழே வந்து வர்றது, யூஜிடிஆர்பி கிடையாது, இது இடைநிலை ஆசிரியர்கள்னு சொல்லக்கூடிய தனியாக ஒன்று. இப்போ யூஜிடிஆர்பி அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, பிஏ பிஎட் முடிச்சு டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்களுக்கு எழுதலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பிஎட் முடிச்சு டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்க என்ன பண்ணலாம், ஸோ எழுதலாம். அவ்வளோதான். இவங்க 2 கேட்டகரியில் வர்றவங்க மட்டும்தான் எழுத முடியும். ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இது நமக்கு எல்லா பேருக்குமே கிளியராக வந்து இருந்திருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ஸோ யூஜிடிஆர்பி ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு வச்சுக்குவோம். சரிங்களா? நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மொத்தம் 150 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். எல்லாத்துக்குமே தமிழாக இருக்கட்டும் இல்லை எந்த இதாக இருக்கட்டும் 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். 150மே உங்களுடைய ஓன் சப்ஜெக்டில் தான் இருக்கும். சரிங்களா? உங்களுடைய மெயினாக இருக்கக்கூடிய உங்களுடைய சப்ஜெக்ட் மெயின் சப்ஜெக்டில் மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன செய்யும், 150 கொஸ்டினும் அதிலிருந்து தான் வரும். அதுவே நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, சார் நான் வந்து ஃபிசிக்ஸு எனக்கு வந்துட்டு கெமிஸ்ட்ரி நான் படிக்கணுமா, இல்லை நான் பாட்டனி சேர்த்து படிக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், சார் என்ன சார் இதெல்லாம் தெரியாமல் சார் இருப்போம் அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸ் வரும். இந்த 150 கொஸ்டினுமே உங்களுடைய ஓன் சப்ஜெக்ட்லேருந்து தான் வரும். உங்களுடைய மெயின்ஸ் டாப்பிக்ல மெயின்ஸ் என்ன இருக்கோ மெயினாக இருக்கக்கூடிய இதுலேருந்து தான் வரும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து 150 கொஸ்டின் வரும். இப்போ நல்லா கவனிங்க, ஃபிசிக்ஸில் 10 எல்லாத்துலேயுமே 10 யூனிட்ஸ் வந்து இருக்குங்க. ஒரு இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 10 யூனிட்ஸ் வந்து இருக்கும்.
இந்த 10 யூனிட்ஸில் உங்களுக்கு வந்துட்டு 10 டாபிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஒவ்வொரு யூனிட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு விதமான டாபிக்ஸ் வந்து இருக்கும். இப்போ நமக்கு வந்துட்டு ஃபிசிக்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு யூனிட்னு வச்சுக்கிறோமே, ஃபிசிக்ஸில் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு யூனிட் கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்கன்னா எல்லா பேருமேவும் எந்த டாபிக் எந்த மெயின் பேப்பரை எந்த பேப்பராக இருந்தாலும் சரி, ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு சிலபஸை தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு வந்துட்டு தமிழ்நாட்டில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்டீரியல் வந்து நீங்கள் தேடி 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 நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இன்னும் சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பிக்கு வந்துட்டு எங்கேயுமே வந்து நம்மக்கிட்ட என்ன கிடைக்கல, சோர்ஸ் வந்து கிடைக்கல. நமக்கு யூஜிடிஆர்பிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நமக்கு என்னது +1 +2 அண்டு யூஜி லெவலில் தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? நான் சொல்லிடுறேன். நமக்கு வந்துட்டு 6th-லேருந்து 12th-க்குள்ள, சரிங்களா, 6th to 10th இதை ரெண்டாக பிரிக்கலாம். 6th to 10th +1 +2 அப்படின்னு இதை தனியாக பிரிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூஜி லெவலில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி இதை தனியாக படிக்கலாம். இதில் வந்து நமக்கு 60லேருந்து 70% கேள்விகள் வரும். எதுலன்னா இந்த 6th to 12th-க்குள்ள. இதுலேயுமே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 50% கொஸ்டின்ஸ் வந்து இதில், அதாவது இதில் 50%, இன்னும் சொல்லணும் அப்படின்னா 50க்கு 50யும் +1 +2ல வந்துடும். சரிங்களா? அதாவது 50% கேள்விகள் இதுக்குள்ளே வந்து இருக்கும். பேசிக் ஃபுல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய 40லேருந்து 40% கேள்விகள் வந்துட்டு நமக்கு யூஜி லெவல் கொஸ்டின்ஸில் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை வந்து அப்படியே வைங்க. அதுக்காக இதை படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, நல்லா கவனிங்க. இதை வந்து என்ன செய்யக்கூடாது, படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை எங்கேயுமே. இந்த நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யூஜி லெவலில் இருக்கக்கூடிய இதை பூரா நீங்கள் டச் பண்ணணும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள். இந்த 60லேருந்து 70% கேள்விகள் 6th-லேருந்து 12th-க்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டேன் இல்லையா? இப்போ நீங்கள் சிலபஸை நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுருப்பீங்க. தமிழ் மீடியமா இல்லை இங்கிலீஷ் மீடியமா அப்படின்னு சொல்லி நீங்கள் சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ அந்த யூனிட்டில் இருக்கக்கூடியது +1ல் என்னென்ன டாபிக்ஸில் வந்து இருக்குது அப்படின்றத பாருங்கள். அடுத்து +2ல் என்னென்ன டாபிக்ஸில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டே எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 6th-லேருந்து என்னென்ன இருக்கோ, 6th-லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூனிட்ஸு, மெஷர்மெண்ட்டு, அடுத்து ஹீட்டு, இந்த மாதிரி இருக்கிற சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய 6th-லேருந்து 10th கூறாமல் எல்லாமே பேசிக்ஸ் தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து அதை ஃபுல்லாக கடன்னு படிச்சிருங்க. அது நமக்கு டாபிக்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், கண்டென்ட்டுமே கம்மியாக தான் இருக்கும். அதை 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடியதை வந்துட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது அதான். பேஸ் வந்து அடிமட்டம் அங்கே தான் இருக்கும். வடிவேல் சொன்னது மாதிரி பில்டிங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, பேஸ் மட்டும் சரியில்லடா அப்படின்ற மாதிரி நம்ம பேஸ் மட்டும் எப்படி நல்லா போடுறோமோ அதை தகுந்த நம்மளுடைய பில்டிங் வந்து நிற்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுங்க, 6th-லேருந்து 10th-க்குள்ளே இருக்கக்கூடியதை நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட நீங்கள் வின் பண்ணலாம். அதையும் நான் இந்த இடத்துல தெளிவாக வந்து சொல்லிக்கிறேன். சரிங்களா? 6th-லேருந்து 10th-க்குள்ளே இருக்கக்கூடியதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேணா நீங்கள் புக்கை வாங்கி அப்படியே வேணால் கிழிச்சிருங்க. ஃபிசிக்ஸ் மட்டும் இருக்கா, ஃபிசிக்ஸை மட்டும் தனியாக கிழிச்சு ஒரு பின் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அதே மாதிரி நீங்கள் கெமிஸ்ட்ரியை மட்டும் எடுத்து கிழிச்சு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்க, பின் பண்ணிடுங்க. சரிங்களா? ஓகே. இது அடுத்து வந்துட்டு +1 +2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Part 1 Part 2 புக்கு இருக்கும். ஃபிசிக்ஸில் Part 1 அண்ட் Part 2 அப்படின்னு புக்கு இருக்கும். அதே மாதிரி +2லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Part 1 Part 2 அப்படின்னு சொல்லி புக்கு இருக்கும். சரிங்களா? இதில் வந்து நமக்கு எல்லாத்தையுமே படிக்கணுமா +1 +2ல் அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்கள் படிக்க வேண்டாம். ஆனால் 6th-லேருந்து 10th வரைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் ஓவராலாக படிச்சிருங்க. ஏன்னா பேஸ் வந்து அங்கே தான் இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த புக்கெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு, நான் சொன்னேன் இல்லையா சிலபஸில் எங்கே இருக்குது, நியூட்டன்ஸ் லாவா, நியூட்டன்ஸ் லா +1ல் ஃபஸ்ட்டில் வந்து இருக்கும், ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து இருக்கும். ஸோ அப்போ நியூட்டன்ஸ் லானா என்ன அப்படின்ற விஷயத்த நல்லா தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதை தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. இப்போ கெப்லர்ஸ் லா கேட்குறாங்களா, கெப்லர்ஸ் லா சரி ஓகே எங்கெங்கே இருக்குது அப்படின்ற விஷயத்த நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா சிலபஸ்ஸு, அதுக்கு பக்கத்துலேயே என்ன பண்ணுங்கள், அப்படியே நீங்கள் போட்டு 11வது ஃபஸ்ட்டு டேமு இத்தனாவது பேஜில் இருக்குது அப்படின்ற முதல் கொண்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இல்லைன்னா தனியாக ஒரு பேப்பர் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி நீங்கள் படிக்கும் பட்சத்தில் கண்டிப்பான முறையில் நீங்கள் 60%-லேருந்து 70% மதிப்பெண்களை நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம். இதுலேயும் நான் நல்லா சொல்கிறேன் கேளுங்க. ஃபிசிக்ஸில் நமக்கு வந்துட்டு ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
மேத்தமெட்டிக்கலாக நிறையா ஃபிசிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால் இதில் நிறைய கணக்குகள் வரும். அதையும் என்ன பண்ணுங்கள், சால்வ் பண்ணி பார்த்துங்க. சம்ஸுக்கான ஈக்குவேஷன் ஃபார்முலாஸ் வந்து என்ன பண்ணுங்கள், பார்த்துக்குங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. சரிங்களா? சரி, ஓகே. இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக கரெக்டாக வந்து பண்ணிடுறோம். ஒரு 2 மாதம் ஆகுங்க. எதுக்கு? நம்ம ஆல்ரெடி படித்தது தானே சார், எதுக்கு சார் 2 மாதம் ஆகுது? நீங்கள் மறுபடியும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த 2 மாதத்துக்கு இடையில என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நியூட்டன்ஸ் லா நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுங்களேன். நியூட்டன்ஸ் லா வந்து நீங்கள் படிக்கிறீங்க, +1 இருக்குது அப்படின்னா, நீங்கள் யூஜி படிச்சிருப்பீங்க இல்லையா? சில பேர்கிட்ட மெட்டீரியல்லாம் இருக்காது. சார் நான் எப்போயோ யூஜி படித்தேன், அதெல்லாம் எங்கே கிடக்குன்னு எங்கேயே தெரில சார், எங்கேயோ போட்டாங்க. இப்போ ரீசெண்டாக எவனாவது படிப்பான். ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்களா? ரீசெண்டாக எவனாவது படிப்பான். அவங்ககிட்ட என்ன பண்ணுங்கள், அதை பூரா டேட்டா பூரா கலெக்ட் பண்ணுங்கள். நிறைய வெப்சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ காமராஜர் யூனிவர்சிட்டி இருக்குன்னா, காமராஜர் யூனிவர்சிட்டிக்கான வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா அதில் கொஸ்டின்ஸ் அது இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு யூனிவர்சிட்டிலே போய் என்ன பண்ணிருங்க அப்படின்னா, மெட்டீரியல் பூரா நீங்கள் வாங்கிடுங்க. தருவாங்க, கேட்டு பாருங்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்தையுமே படிக்கக்கூடாது. நான் மறுபடியும் சொல்லிடுறேன், அவங்க என்ன சிலபஸில் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் படிக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ இதிலிருந்து ஒரு நமக்கு 60லேருந்து 70% கேள்விகள் நமக்கு வரும் பட்சத்தில், ஸோ இதிலிருந்து நமக்கு யூஜியிலிருந்து பார்த்தீங்கன்னா 30லேருந்து 40% கேள்விகள் நம்ம இங்கே வந்து எடுத்துக்கலாம். இப்படி தான் நீங்கள் படிக்கணும், இப்படி தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறவீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கமெண்டில் வந்து கேட்டிருந்தீங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்காக நான் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், மறுபடியும் ஒரே ஒரு டைம் மட்டும் சொல்லிடுறேன். நமக்கு 6th to 12th தான் 60லேருந்து 70% கேள்விகள் இருக்குது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும், 6th to 10th எல்லாத்தையுமே படிச்சிடணும். +1 +2ல புக்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு, சிலபஸில் என்னென்ன நீங்கள் சிலபஸ் என்ன டாபிக் நீங்கள் மெயின் சப்ஜெக்டாக இருந்தாலும் பரவாயில்லை. சரிங்களா? ஸோ +1 +2ல வந்துட்டு நிறைய கண்டென்ட் வந்து இருக்குது. ஸோ அதில் இருக்கிறத பூரா கேதர் பண்ணி நீங்கள் தனியாக ஒரு நோட்ஸ் போட்டு எழுதி வச்சிட்டாலும் நல்லது தான், ரொம்ப நல்லது தான். சரிங்களா? ஸோ இதை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு யூஜி லெவலுக்கு போங்க. கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு எங்கேயாவது மெட்டீரியல் கிடச்சினாலும் கூட வாங்கி படித்து கம்பேர் பண்ணி படிங்க. சரிங்களா? மெட்டீரியல் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்கும். ஒரு சிலது வந்துட்டு தப்பாக இருக்கும். நமக்கு என்னென்னா, நம்ம துரதிருஷ்டம் அதிலிருந்து கேள்வி கேட்டிருப்பேன். ஏன்னா அதிலிருந்து கேள்வி கேட்டது இருந்தால் அப்படியே நம்ம எழுதி வச்சுருவோம், நம்ம டிக் பண்ணிடுவோம். நமக்கெல்லாம் ஷேடிங் தானே, நம்ம ஒன்றும் தேரியாக ஒன்றும் செய்யப்படுறது கிடையாது. தேரினா அவ்வளோதான், மண்டை பிச்சுக்கிடுவோம், அவ்வளோதான். சரிங்களா? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெட்டீரியல் கிடச்சுன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. சில பேர் மெட்டீரியல் கிடச்சுன்னா வாங்கி அப்படியே வச்சுருவாங்க, தூசி தட்டணும், அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் மெட்டீரியல் வாங்கி கம்பேர் பண்ணி படிங்க, தப்பு இருக்கா என்னன்னு பார்த்து படிங்க. 12th வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக படித்து வச்சுக்கோங்க. அப்புறமேல் பார்த்தீங்கன்னா யூஜி லெவலில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு பாருங்கள். அதே மாதிரி இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இதெல்லாம் போக நீங்கள் கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு நீங்கள் போட்டே ஆகணும். சரிங்களா? ஸோ நீங்கள் டெஸ்ட்டு நீங்கள் போடாமல் பாஸ் பண்ண முடியாதுன்னு அதையும் நான் சொல்லிடுறேன். கம்பல்சரி ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்சில் எங்கேயாவது இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய சிலபஸ், அது அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்கெடியூல் பிரகாரம் நீங்கள் போனாலும் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணிடலாம். ஆனால் அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்கெடியூலை நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? யூஜி டிஆர்பி நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு அரசு பள்ளியில் ரொம்ப ஒரு ஜென்யூனான வேலை நமக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் படிக்க ப்ரிப்பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் வெகு தொலைவில் இல்லை, நம்ம கண்டிப்பாக வரும். ஸோ அந்த நம்பிக்கையோடு கண்டிப்பாக படிக்க தொடங்குங்க. வரக்கூடிய காலம் நமக்கானதாக இருக்கட்டும். படிப்போம், வெற்றி பெறுவோம், முயற்சிப்போம். அபரீத வெற்றி வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ வருங்கால ஆசிரியர்களுக்கு, படிக்கக்கூடிய அனைவருக்குமேவும் கணியன் குழுமம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு, அனைவருமே வெற்றி பெறணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அடுத்த ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.